பகவான் கௌதம புத்தரின் உண்மையான பக்தராக இருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்து கமெண்ட் பாக்ஸில் நமோ புத்தாய் என்று எழுதுங்கள். சரி, இன்றைய உத்வேகம் தரும் பௌத்த கதையை தொடங்குவோம். நீண்ட காலத்திற்கு முன்பு மகத ராஜ்யத்தில் உள்ள ஒரு சிறிய கிராமத்தில் அன்சுமான் என்ற இளைஞன் வாழ்ந்து வந்தான். அவன் மிகவும் பொறுமையற்றவனாகவும் கோபக்கார சுபாவம் கொண்டவனாகவும் இருந்தான். சிறிய விஷயங்களுக்கு விவாதிப்பதும் ஒவ்வொரு கேள்விக்கும் உடனடியாக பதிலளிப்பதும் அவனுக்கு வழக்கமாகிவிட்டது. மெதுவாக அவனது குணத்தால் மக்கள் அவனிடமிருந்து விலகிச் செல்லத் தொடங்கினர். அன்சுமான் தனது குணம் அவனது வாழ்க்கையில் அமைதியையும் மகிழ்ச்சியையும் கொண்டு வருவதை உணர்ந்தான். ஆனால் இந்த நிலையிலிருந்து எப்படி வெளியேறுவது என்று அவனுக்கு புரியவில்லை. ஒரு நாள் அருகிலுள்ள காட்டில் பகவான் புத்தரின் போதனைகள் நடப்பதாக அவன் கேள்விப்பட்டான். புத்தரை பற்றி அவன் நிறைய கேள்விப்பட்டிருந்தான். அவரது கருணை, அவரது ஞானம் மற்றும் அவர் வழங்கிய வாழ்க்கை போதனைகள். இதை கேட்டு அன்சுமான், ஒருவேளை என் கேள்விகளுக்கான பதில்கள் அங்கே கிடைக்கலாம் என்று நினைத்தான். அவன் விரைவில் போதனை நடக்கும் இடத்திற்குச் சென்றான். அங்கே பெரிய கூட்டம் கூடியிருந்தது. புத்தர் தனது எளிய மற்றும் தெளிவான வார்த்தைகளில் வாழ்க்கையின் ஆழமான விஷயங்களை விளக்கிக் கொண்டிருந்தார். அதே நேரத்தில் புத்தர் சபையை நோக்கி கூறினார், உங்கள் வாழ்க்கையில் உண்மையான மாற்றத்தை கொண்டு வர விரும்பினால் 10 இடங்களில் அமைதியாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். இதை கேட்ட அன்சுமானுக்கு ஒரு நம்பிக்கை ஒளி தெரிந்தது. போதனை முடிந்த பிறகு அவன் புத்தரிடம் சென்று அவரது கால்களில் விழுந்து, பகவான், மாற்றத்தை கொண்டு வர 10 இடங்களில் அமைதியாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் கூறினீர்கள். அந்த 10 இடங்கள் எவை? அவற்றை என் வாழ்க்கையில் நான் எப்படி பின்பற்ற முடியும் என்பதை தயவு செய்து விரிவாக விளக்குங்கள் என்று கேட்டான். புத்தர் சிரித்துவிட்டு, இதை அறிய உனக்கு பொறுமை, ஒழுக்கம் மற்றும் சுயபரிசோதனை தேவை. நீ இந்த போதனைகளை பின்பற்ற